Bhuneshwari, number 20. I boast as him. Sir, boast By means, him. sir, boast. போஸ்ட்னா அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறது. I I boast boast by about him. him. About him. இந்த மாதிரி வர்றப்ப about தான் வரும். I boast about himனாக்கா அவனுடைய புராணம் பாடுறது. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்களை பத்தி சொல்லுவாங்கல்ல, பத்தி பெருமை பேசுறதா sir? பெருமை பேசுறது. பெருமை பேசுறது. சூப்பர். அடுத்த கிளாசிக் ஒன் கவிதா மேம் 21 கிளாசிக் அது. borrow to him sir. இல்ல borrowன்னு வந்தாலே இந்த வார்த்தை தான். borrowன்னு வந்தாலே இந்த வார்த்தை தான். I borrow from him, sir. From him. ஞாபகம் வச்சுங்க. அவன்கிட்ட கடன் வாங்குறேன், அவன்கிட்ட கடன் வாங்குறேன், நான் அவன்கிட்ட கடன் வாங்குறேன். அது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிட்ட பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொபோஷன் கஷ்டமா போடாம அந்த 4வது காலம் பாருங்க, பக்காவா ஹிம் டி 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 இவ்வளவுதான் இருக்கும். இங்கிலீஷே அவ்வளவுதான். அதுதான் ப்ரொபோஷன். பாருங்க, இங்க ப்ரொபோஷன் வந்து இங்க வந்து ப்ரொனவுன் வந்து உட்காருதா, ப்ரொபோஷனா. இங்க பாருங்க, திருப்பி ப்ரொனவுன் பாருங்க, ப்ரொனவுன் ப்ரொபோஷன் ப்ரொனவுன். இங்க டென்ஸ். அவ்வளவுதான். எப்பயுமே நான் சொல்றேன், 3 விஷயம் நல்லா தெரியணும். டென்சஸ் நல்லா தெரியணும், ப்ரொபோஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியணும், ப்ரொனவுன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். முடிஞ்சு போச்சு, இங்கிலீஷ் முடிஞ்சு போச்சு. ஐ பாரோன்னு வந்தாலே ஃப்ரம் ஆணி அடிச்ச மாதிரி தெரியணும். நம்ம ஒரு கிளாஸே இதில் எடுத்துருக்கோம், 100 மேல போறப்ப பாரோன்னு இதுல இருந்திருக்கும் டெஃபினட்டா. புவனேஸ்வரி அந்த 22 23 சொல்லுங்க. எதுக்கோ 2 போட்டிருக்கேன். ஒண்ணு சொல்லுங்க. I care of him. நோ ஆஃப் 2 இருக்கு. 2 தடவை ஆஃப் வராது எதுவும். For him. I care for him. சூப்பரா ஒண்ணு சொல்லுங்க. I care for him. I care for him. அவனுக்கு நான் கேர் பண்றேங்கிறது ஒண்ணு, ஃபார்ங்கிறது அவ்வளவு பெரிய வார்த்தை. Sir, I take care of him சொல்றாங்களா சார்? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லுங்க. I take care of him சொல்றாங்களா சார்? வேற டேக் கேர்ங்கிறது இந்த ஒரு பர்టిక్యులர் இதுல நான் டேக் கேர் பண்ணேன். கேர்னா வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப பெரியது. ஐ கேர் ஃபார் பொதுவான ஒரு விஷயம். ஐ டேக் கேர்னா இப்போ ஒரு இஷ்யூ அவனுக்கு இருக்கு, நான் இப்ப பாத்துக்கிறேன் அத அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கு ஆஃப் வருங்க சார், இதுக்கு வராது. டேக் கேர், ஐ டேக் கேர் ஆஃப். அப்போ வந்து டேக் தான் வெர்ப், இது கேரே வெர்ப். கேரே வெர்ப். அப்ப ஃபார்ம்னு மாறிடுது. இப்ப கோணேஸ்வரன் சொல்லுங்க, இன்னொன்னு என்னவா இருக்கலாம்? I care about him. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவனை பத்தி நான் வந்து கவனம். ஐ கேர் அபவுட் ஹிம்னா ஒரு கவலையோட பேசுறது. ஐ கேர் ஃபார் ஹிம்னாக்கா நான் தைரியமா உன் கூடவே இருக்கேங்கிறது. இது பார்க்கலாம். சுமதி மேம் 24. சார், ஐ கோ இன்சைட் வித் ஹிம் சார். அருமை. ஐ கோ இன்சைட்னா 2 பேரும் ஒரே சமயத்துல, அவனும் வர்றான் நானும் வர்றேன், அவனும் போறான், அவனும் அந்த ஆபீஸுக்கு போறான், நானும் ஆபீஸுக்கு போறேன், அவனும் அந்த மளிகை கடைக்குள்ள என்ட்ரு ஆகிறான், நான் ஐ கோ இன்சைட். அவன் போன சமயத்திலே நான் போறது. சோ ஒத்திசைவு, ஒத்திசைவு. அப்படி போற சமயத்திலே போறது. 25. சுமதி மேம். சார், கொலைட் மீன்ஸ் சார்? கொலையில மோதிக்கிறது சார். மோதிக்கிறது, மோதிக்கிறது. இப்ப டெய்லி ஹிந்து பேப்பர்ல பார்த்தா இருக்கும், ஏதோ ஒரு ஊர்ல 2 வண்டி மோதிக்கும். ஓகே சார். ஐ கொலைட் அபவுட் ஹிம் சார். இல்ல, வித் ஹிம். எக்ஸாம்பிள் 2 எல்லாம் ரொம்ப க்ளோஸா கேட்பாங்க. 2 வித் 2 கொலைடி வித் தான் வரும். 2 எந்த காரணத்தை மட்டும் போட்டக்கூடாது. அந்த 2 புவனேஸ்வரிக்கு அது ஒரு இதுவா இருக்கு. 10ல 8 2 சொல்றாப்ல, 2 கட் பண்ணணும். 26 புவனேஸ்வரி. I comment as him. On sir, on him. கமெண்ட் வந்து இதுதான் வரும். என்ன வரும்? அபிராமி மேம் சொல்ல வராங்களே, ஆன் சார், ஆன். ஆன். எப்பயுமே கமெண்ட்டுக்கு ஆன் தான் ரொம்ப முக்கியம். வேர்போட அட்ஜெக்டிவோட வேர்ப் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஆனா வந்து தமிழ்ல தெரியணும், உள்வாங்கிக்கணும். ஆனா இங்கிலீஷுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஐ கமெண்ட் ஆனும் அப்படின்னா புவனேஸ்வரி என்ன அர்த்தங்க? ஐ கமெண்ட் ஆனும்னா என்ன அர்த்தங்க? நான் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் பாத்தீங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்றேன். பெரிய சப்ஜெக்ட் போன தேவையில்லை, ஐயன் போட்டுட்டேன். பெரிய போட்டேன், ஹிம்முன்னு போட்டேன். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அவன் கமெண்ட் ஆகணும்னா அவனை பத்தி கமெண்ட் அடிக்கிறேன், அவனை பத்தி விமர்சிக்கிறேன், அவனை விமர்சிக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். Now 27 அபிராமி மேம். Comply with the rules, sir. Super. Complain, with complain என்னங்க? Comply னா வித் கம்ப்ளைன் 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 என்னங்க? Comply
இதுங்க சார் படார்னு அடிக்கணும். ஃபாலோ வார்த்தை அடிக்கணும். அந்த வார்த்தை அடிக்கணும். அப்ப இணங்கி ஒத்து போறது, ஃபாலோ ஒத்து போறது, பண்ணி ஒத்து போறது, ஒத்து ஆ, போறது, ஆ. ஒத்து போறது. முடிஞ்சிச்சு. ஒரு வழக்கு தமிழ்ல சொல்லணும்னா இதுதான். ஒத்து போறேன், நான் ஒத்து போறேன் அப்படின்னா அவனுக்கு அந்த குரூப்புக்கு அப்படியே மைண்ட்ல போய் உட்காரணும் அந்த வார்த்தை. கம்ப்ளைண்ட்னா கம்ப்ளைண்டே பண்ணாம இருக்கிறது தான் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா கம்ப்ளைண்ட். ஒத்து போறது, ஒத்து போறது. இதுக்கு ஆப்போசிட் கம்ப்ளைண்ட். இது வந்து நான் இதோட ஆப்போசிட் கம்ப்ளைண்ட். வெரி குட், வெரி குட். இது புரியுதுங்களா புவனேஸ்வரி? தமிழ்ல சொல்ல முடியுமா? ஐ கம்ப்ளை வித் தி ரூல்ஸ் என்ன? நான் அந்த விதியுடன் ஒத்துக்கொள்கிறேன் sir. விதியோட ஒத்து போறேன், அவ்வளவுதான். இந்த ரூல் இருக்கு, அந்த ரூலோட ஒத்து போறேன். இதுதான் கொள்கை, இந்த கொள்கையோட ஒத்து போறேன், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. சூப்பர், சூப்பர். கவிதா மேம், முக்கியமான வார்த்தை இது, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் நம்ம பொதுவா இந்தியன்ஸ் தப்பணும். Concentrate on that, sir. ஆன் தட். சூப்பர். ஆன் தட். இந்த எந்த காலத்துலயும் போட்டக்கூடாது. ஆன் தட் கரகட்டிங் வந்து அந்த கான்செப்ட். அதுல வந்து என்னோட கவனத்தை முழுவதையும் குவிக்கிறேன். புவனேஸ்வரி நம்பர் 29. I consent dash it. கன்சர்ன் வந்தாலே எப்படி ஒரு அட்ஜெக்டிவ் அங்க மாத்தி பண்ணீங்க, இந்த வேர்பா வருது, அவ்வளவுதான். I concern I about it. அவ்வளவுதான். இந்த கன்சர்ன் அபவுட் மாரி கன்சர்ன் அபவுட், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அங்கிருந்து நீங்க எடுக்கலாம், அங்கிருந்து எடுக்கலாம். உங்களுக்கு சில வேர்பு தான் டஃப்பா இருக்கும். கவிதா மேம் 30. Confide. Sir, confide means sir. கன்ஃபைட்னா நம்பிக்கை வைக்கிறது. அதுதான் கான்ஃபிடென்ட்டா வருது, மாறுது. கன்ஃபைடட், கன்ஃபைடிங், கன்ஃபைட்ஸ். கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடென்ட், கான்ஃபிடென்ட்லி. அதான் இந்த ஃபேமிலி. புவனேஸ்வரி தான் சொல்லணும்னாங்க. On, sir. இல்ல கன்ஃபைட், Confide in him. ஃபெய்த், கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இன்னுதான் வரும். இதை பார்த்துடலாமா? பார்க்கிங் லாட்ல போட்டுடலாமா குயிக்கா? லெட்ஸ் டூ இட் வெரி குயிக்லி. லெட்ஸ் டூ இட். கன்ஃபைட் குயிக்கா முடிச்சிடலாம். கன்ஃபைட், கன்ஃபைடட், கன்ஃபைடட், கன்ஃபைடிங், all right, confides. Number 6, big one. என்னது நவுன்? என்னங்க குயிக்கா சொல்லணுமே, அமைதியா இருக்குமே. எஸ் சுமதி மேம். Sir, confide. கான்ஃபிடன்ஸ். Confidence, yes, sir. Adjective easy இப்ப. Adjective easy. Confident. Confidently. Easy, ரொம்ப easy. Confidently. Yeah. So இதுக்கு ஏத்த மாதிரி பாக்கி ஈஸியா வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா போயிட்டே இருக்கலாம். இட்ஸ் நாட் a big deal at all. Confide, confided, confided, confiding, confides. Confides. அபிராமி மேம் இது ஓகே, புரியுதுங்களா? சார் எஸ் சார் புரியுதுங்க சார். வெரி குட். இந்த ஃபேமிலி தான் கரெக்டா பார்க்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். எஸ் கவிதா மேம் 31. Congratulate. I congratulate on his victory. நோட் பண்ணிக்கணும், கரெக்டா இது பண்ணிக்கணும். இந்த என்னோட நோட்ஸ்ல அனுப்புனாலும் அதை பத்தி நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்க நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அழகா அவங்க புவனேஸ்வரியும் சுமதியும் எனக்கு இது பண்ணி அனுப்புனாங்க. அந்த ஆடியோ கட் பண்றது புவனேஸ்வரியோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான், பேஸ் கம்ப்ளீட்டா செட் ஆயிடுச்சு. இனிமே என்ன ஒர்க் பண்ணாலும் அது மேல மேல அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். புவனேஸ்வரி 31 எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? ஐ கங்க்ராச்சுலேட் ஆன் ஹிஸ் விக்டரி. Victory meaning sir. Victory. வெற்றியை வாழ்த்தினேனா சார்? அவர் வெற்றி. வாழ்த்துகிறேன். அவரோட வெற்றிக்கு நான் வந்து வாழ்த்துகிறேன். அவர் வெற்றி பெற்றதுக்காக அவரை வாழ்த்துகிறேன். அப்படி தமிழ் வந்து விழணும், அப்பதான் தாய்மொழி வந்து விழணும். அதான் படைப்பாற்றலோட உச்சம். அதான் படபடன்னு இங்கிலீஷ் எடுத்துக்கோ. அந்த அப்படியே 32 புவனேஸ்வரி. I consent dash it. About வருமா சார்? கன்சர்ன்ல மீனிங் என்னன்னு சொல்லுங்க.
அக்கறையா சார்? இல்ல அது கன்சர்ன், இது கன்சர்ன். யாருக்கா சொல்ல முடியுமா? கவிதா மேம் சொல்ல முடியுமா? ஒப்புதலா சார்? ஒப்புதல். சம்மதம். லீகல் வேர்டு அடிக்கிறாங்க பாருங்க. ஐ கன்சர்ன் டு இட். I consent to it. லீகலா வராத வார்த்தையே வர, லீகலா எல்லா வார்த்தையும் வந்துடும். சூப்பர் அபிராமி மேம். நெக்ஸ்ட் ஒன் 33. 32 நோட் பண்ணிங்க. ஐ கன்சல்ட், நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு ஒத்துக்கிறேங்க. 33. Count in him. ஓ ஓ Count on. Count in. கவுண்ட் ஆன். On him. Count on. சார் எண்ணிக்கை. இல்ல இல்ல, கவுண்ட் தான் இன்னைக்கு. கவுண்ட் ஆன் அப்படியே மாறிடும். ஓ நம்புதலா சார்? அவன் நம்புறேன், அவனை நம்புறேன், அவனை நம்புறேன். count on. அவனை நம்பிதான் இருக்கேன். கவுண்ட் ஆன். ஐ ரிலே ஹிம், ஐ டிபெண்ட் ஆன் ஹிம், ஐ ட்ரஸ்ட் ஹிம், ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். பெரிய வார்த்தை கவுண்ட் ஆன், ரொம்ப பெரிய வார்த்தை. நோட் பண்ணிக்கிங்க கவுண்ட் ஆன். எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் வந்துகிட்டே இருக்கும். நோட் பண்ணி. Okay. 34 சுமதி மேம். I deal with it. சூப்பர் சூப்பர். நம்ம பார்க்க அதை அணுகுகிறேன், அதை அணுகுகிறேன். டீல் வித்னா அதை நான் அணுகுகிறேன். நான் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் சிம்பிளா போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னா மெயின் ஃபோக்கஸ் வேர்ப் அந்த ப்ரொபோஷன் தப்பு பண்ணாம போயிடணும். நீங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பெருசா தப்பு பண்ண மாட்டீங்க, ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் வார்த்தை தான். ஆனா அந்த வேர்போட ப்ரொபோசிஷன் கரெக்டான காம்போ தெரியும். ரைட். 35 சுமதி மேம் அகைன். I decide about it, sir. Sir, I decide about it. சூப்பர் சூப்பர். அது லூஸ் வேர்ட்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ரொம்ப கரெக்டா வார்த்தை வராது, அப்புறம் பார்த்தா அது அபவுட்டா இருக்கும். சூப்பர். ஐ டிசைட் அபவுட் இட், ஐ டிசைட் அபவுட் இட். வெரி குட். அதை பத்தி நான் தீர்மானிக்கிற முடிவு பண்றேன் அப்படிங்கிறது. சூப்பர். புவனேஸ்வரி 36. I depend as him on ஆன் ஹிம். அங்க டிபெண்டன்ட் வந்தா மாதிரி வருது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அங்க டிபெண்டன்ட் வந்தது. சூப்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. படார்னு அடிக்கணும். ஐ டிபெண்ட் ஆன் ஹிம். நான் அவனை சார்ந்து இருக்கேன். நான் அவன் சார்ந்திருக்கிறேன், சார்ந்திருக்கிறேன். சூப்பர். ஐயப்ராஜ் சார் 37. So I devote days studies. Two what sir? Two studies. டிவோட் வந்து அட்ஜெக்டிவ்ல இங்க டிவோட் வருது பாருங்க, நச்சுன்னு வருது. இப்ப தமிழ்ல சொல்லுங்க டிவோட் டு ஸ்டடீஸ்னா. நான் பக்தியுடன் நான் படிப்புக்கு பயபக்தியோட இருக்கேன். எனக்கு படிப்பு பயபக்தியோட இருக்கேன். முழுசா டெடிகேட்டட். டெடிகேட்டட விட இன்னும் பெருசு. என்ன நான் அர்ப்பணிச்சிட்டேன் படிப்புக்காக. I devote to studies. Very good, very good, very good, very good, very good. Kavita ma'am 38. Discuss with him. With தமிழ்ல அவருடன் நான் அவருடன் ஆலோசிக்கிறேன்னு கூட போடலாம். ஆலோசிக்கிறேன். ஆலோசிக்கிறேன். சோ விவாதத்தை விட ஆலோசிக்கிறேன் கொஞ்சம் லைட் வேர்ட், அதே போட்டுக்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். புவனேஸ்வரி 39. I elaborate dash that. Dream. I dream I dream dash it. On it. Dream on I will dream about it. I am dream about it. About it sir. Dream. Yeah, about it வந்து கொஞ்சம் பெட்டர் வேர்டு. புவனேஸ்வரி குயிக்கா சொல்லுங்க, கேப் விட்டுறப்ப. I dream about it. அதை பத்தி நான் கனவு காட்டுறேன், அதை பத்தியே கனவு காட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். 40 கவிதா மேம். அக்கிலுக்கு அதுக்கு வேர்டு வருது பாருங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியே. ட்ரை பண்ணுங்க. சப்பானா போயிட்டு போகுது. elaborate of it that. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. Elaborate on that. இவங்க மீனா, இவங்க கவிதா மேம் ஏதோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டா கேட்கலையே. Elaborate on that. எலாபரேட் ஆன் தி. ஐயப்ராஜ் சார் என்ன சொன்னீங்க நீங்க?
சார் நான் ஆஃப் சொன்னேன் சார். இல்ல Offer. போடணும், எலாபரேட் ஆன் தான் போடணும். ஏதோ ஒரு வகையில ஆஃப் மைண்டுக்குள்ள முடியாதும் தமிழோட பாதிப்பு இருக்கும். ஆனா எலாபரேட்னா ஆன் தான் அப்படியே உங்களுக்கு திங்கிங் லாங்குவேஜ்லயே கொண்டு வந்து எலாபரேட்னா ஆணு, கங்க்ராச்சுலேட்னா ஆணு, டிபெண்ட்னா ஆணு, ஏகப்பட்ட ஆண் வரும். அட்ஜெக்டிவ்ல ஆண் ரொம்ப குறைச்சலா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வேர்ப்ல ஆண் அதிகமா இருக்கும். ஏன்னா அது மேல ஆக்ட் பண்ணுவோம், அது மேல ஆக்ட் பண்றது, அந்த ஆக்ட் பண்றது தான் வேர்ப். சூப்பர் 41 கவிதா மேம். From escape from that. சூப்பர், அதுல இருந்து நான் தப்பிக்கிறேன். சூப்பர் சூப்பர். 42 அப்துல் மேம். I forget about that. Okay. Forget about that. I forget about it. நான் அதை மறக்கிறேன். நீங்க தமிழ்ல சொல்லி நான் பார்க்கணும். Alright. Now, Abraham ma'am 43.